everyone to guide your junior for next year placement. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, நான் வந்து ஒரு வருஷம் ஆச்சு கால் பண்ண ரொம்ப ரொம்ப ஒரு புது வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பூர் போய் உங்களுக்கு வந்து அதிகமாக தெரிஞ்சு பண்ணிக்கிறது, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். 120 பேரும் நல்லா வாழ்க்கையில் சொல்லி சிறப்பு போயிட்டு நல்லா வாழணும். நீ வந்து பேரண்ட்ஸோட பண்றது நினைக்கிறீங்க. பேரண்ட்ஸ் எக்காரணத்தை வந்து ஃபீல் பண்ண மாதிரி எடுத்துறாதீங்க. அந்த பேரண்ட்ஸே மெயின். இவ்வளவு வருஷம் படிச்சு நீங்க சட்டமானோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அவங்க கேளுங்க, கண்டிப்பா வாழ்க்கை நல்லா வருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, 3 வருஷம் வந்தீங்க ஒரு டீச்சர் மாதிரி வேலை மாதிரி கஸ்தூரி காலேஜ் வந்தீங்க, நல்லா நாலேஜ் டெவலப் பண்ணீங்க, நிறைய விஷயம் கத்துட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இயர் வரது பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சு வந்திருப்பீங்க, எந்த ஒரு சயின்ஸ் காலம் இதுமாதிரி இருக்காது, ரொம்ப பேசிக் எடுத்திருப்பீங்க. 3 இயர்ஸ் வரைக்கும் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஓரளவு மெச்சூர்டா இருப்பீங்க. அடுத்த வருஷம் என்ன பண்றது என்ன பண்ண ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த ஐடியாவோட பிஜி கண்டிப்பா பண்ணியும் நல்ல ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். அகைன் வந்து நல்லா பிளேஸ் பண்ணாங்க எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன். எல்லாரும் நல்லா திருப்பட்டு நல்லா வாழணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சீசனுக்கான பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு வரும், ஒரே காலையில இருந்து எல்லாம் நின்று இருக்கும். ஆனா சப்போஸ் ஏதோ சவுண்ட் இருந்தாலும் வந்துன்னா சடனா பறந்துடும். அதே மாதிரி நீங்க மழை கிழக்கவே நம்பி இருக்காத, இந்த திரையை நம்பி இருந்தீங்கன்னா எப்பவும் வாழ்க்கை ரொம்ப முன்னேறுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க சாதனை பண்றதுக்கு ஏற்றது முக்கியமான தடை கிடையாது. கேஎஃப்சி ஒரு ஓனர் தெரியுமில்ல, கேஎஃப்சி சிக்கனோட ஓனர் at the age of 65 அவங்க வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு. அங்க உள்ள போய் வந்து 1500 கம்பெனி ஹோட்டல்ல போய் அவங்க டிலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் எஸ்பி போட்டு லாபம் வந்தாதான் மட்டும் உங்களுக்கு ஷேர் தரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் டெவலப் ஆகி 65 வயசுல பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு கேஎஃப்சி நம்பர் 1 இருக்கிற அவர் தான். அவர் பேர் வந்து பென்சு ஆண்டர்சன். அதனால ஏஜ் ஆஃப் 65